பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க துரிதமா நடவடிக்கை எடுக்கிறீங்க. இந்த பகுதி மக்கள் ஏன் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறாங்க. கன்னடி தண்ணி இருக்கும்போது இட்ஸ் அ நேச்சர் வந்துடன் தெரிஞ்சு போயிட்டு பண்ணுறோம். ஸோ வி ஆர் டூயிங் அவர் பெட். எல்லாமே ஒரு முயற்சி மக்களோட சேர்ந்து தான் முயற்சி எடுக்க வேண்டும். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாநகரின் கரையோரம் உள்ள பல்வேறு பகுதிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நமது சிறப்பு கண்காணிப்பாளர் ககன்தீன் பேடி அவர்கள் நம்முடன் உள்ளார். அவருடன் விரிவான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். சார், இப்போ எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கேருந்து எவ்வளோ பேர் வந்து மீட்பு நடைபெறுது, எவ்வளோ பேர் பாதுகாப்பான தகவல் வச்சுக்கிறேன் சார்? இது தென்பெண்ணையாறில் வந்து ஒரு வரலாற்று காணாத தண்ணி வந்துட்டு இருந்தது. ஒரு 2,40,000 கன்னடி தண்ணி வந்துட்டு இருந்தது. அதனால் ரிவர் இரு பக்கம் குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய பகுதி கடலூர் சைடு அதுக்கு பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லேருந்து அவுட் ஃப்ளாங்க் ஆகிட்டு தண்ணி வந்துட்டு இருக்குது. உதாரணமாக இங்கே பெரிய கங்கனாகுப்பம் கிராமத்தில் கூட தண்ணி வெளியே வந்த பிறகு இங்கே வெளியே போயிட்டுருக்குது. ஸோ இது தண்ணி சற்று இப்போ குறைஞ்சதாக மேலிருந்து எங்களுக்கு தகவல் இருக்குது. அப்படி இருந்தால் கூட 2-3 மணி நேரம் கழித்து தான் இங்கே தண்ணி இன்னும் குறையும். அதற்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் லோடு லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் எடுத்து போயிட்டாங்க, கல்யாண மண்டபத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. அதனால் மக்கள் தாழ்மையான இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வீட்டில் நைட்டு ரிஸ்க் எடுக்காமல் அவங்களுக்கு கல்யாண மண்டபத்தில் தங்க மாதிரி அரசு சார்பாக மாவட்ட ஆட்சியர் வழியாக சொல்லப்பட்டது. அவங்களுக்காக கல்யாண மண்டபத்தில் லஞ்ச் டின்னரும் வாட்டர் சப்ளை கூட அரேஞ்ச் பண்ணால் ஏற்பாடு செய்யப்படுது. ஸோ ரைட்னா ஒரு எங்களுடைய பர்பஸ் சேஃப்டி ஏற்படுத்தணும். யாராவது அங்கே அங்கே ஏதோ டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருந்தால் உடனே சேஃப்டி பண்ணணும். நம்பர் 2, மக்களை வல்னரபிள் பர்சன்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும். ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளை கொடுக்கணும். தண்ணி WRD நீர்வளத்துறை அங்கே குறைக்கும் போது இங்கே உடனடியாக ரிலீஃப் ஒர்க் எடுக்கணும். அதுதான் எங்களோட நோக்கமாக. இப்போது இந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க. இந்த பகுதி மக்கள் ஏன் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாங்க. ஏன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்சமான மழை இருந்தது. சிறப்பு அதிகாரியை உங்களையும் அரசு நியமிச்சிருந்தாங்க. ஏன் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கல? இங்கே இருக்கிற ஷட்டர் ஓப்பன் பண்ணல. தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது இல்லை எனக்கு கொஸ்டின். அதாவது ஆற்றுல 1.8 lakh கன்னடியிலிருந்து 2.4 lakh கன்னடி தண்ணி இருக்கும்போது இட்ஸ் அ நேச்சர். ஸோ சைக்ளோன் வழியாக எவ்வளோ தண்ணி வரும்போது இட்ஸ் அ நேச்சுரல் திங். நோ ஒர்க் ஆர் நோ ஸ்டெப் கேன் ஆக்சுவலி ஸ்டாப் ஃப்ளட்டிங் ஆஃப் த ரிவர். ஆனால் இங்கே ஒரு கலெக்டரும் எஸ்பியும் ஃபயர் ஆஃபீஸரும் NDRரும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இங்கே இப்போ இருக்காங்க. வந்தவுடன் தெரிஞ்சு போயிட்டு பண்ணுறோம். ஸோ வி ஆர் டூயிங் அவர் பெட். எல்லாமே தெர் இஸ் நோ ஒரு முயற்சி மக்களோட சேர்ந்து தான் முயற்சி எடுக்க வேண்டும், எடுத்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. மாவட்டம் நிர்வாகம் சார்பாக துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் மட்டும் தெரிவித்தனர். வேந்தர் செய்திகளுக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார்.